ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு எக் கொத்து பரோட்டா எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு வெடித்த உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. 1.5 முழு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு. பரோட்டாலேயே உப்பு இருக்கும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகட்டும். மிளகுத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். 4 பரோட்டாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். 4 முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்தாதாங்க நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இன்றைக்கி ஃபட்டாஃபட் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, எக் கொத்து பரோட்டா ரெடி. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.